முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காந்தா படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம காந்தா வந்து நம்ம செல்வமணி செல்வராஜ் டைரக்ஷனில் நம்ம துல்கர் சல்மான் அவர்கள் லீட் ரோலில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படம் வந்து செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலான தகவல் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து இந்த செப்டம்பர் 5 தான் மதுராசி வந்து ரிலீஸ் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த நாளில் இவங்க 2 பேருக்கான தீபாவளி கிளாஸ் வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆக போகிறதா தெரியுது. ஏன்னா போன வருஷம் இவங்க வந்து அமரனையும் அதே மாதிரி லக்கி பாஸ்கரையும் வந்து துல்கர் சல்மான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 படமுமே பாக்ஸ் ஆஃபீஸில் வேறு லெவல் கலெக்ட் பண்ணிச்சு. குறிப்பாக அமரனும் சரி நம்மளை லக்கி பாஸ்கரும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் ஆகிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு. அமரன் 300 கோடி ப்ளஸ்ஸையும் அதே மாதிரி நம்ம லக்கி பாஸ்கர் வந்து 200 கோடி கிட்டையும் வந்து அச்சீவ் பண்ணிச்சு. இப்போ திருப்பி வந்து இவங்க 2 பேரும் வந்து கிளாஸ் பண்ண போகிறதா தெரியுது. நம்மளோட காந்தாவை பொறுத்த வரைக்கும் 1950 வந்து பேஸ் பண்ண ஒரு ரியல் பேஸ்டு ஸ்டோரியை வந்து எடுக்க போகிறாங்க. 1950 வந்து எப்படி வந்து ஒரு பிஸ்னஸ் நடந்தது, அந்த பிஸ்னஸ் யுத்தியை மூலமாக எப்படி வந்து ஒருத்தர் வந்து உருவானாருன்ற ஏராவை வந்து அவங்க வந்து பேஸ் பண்ணி ஒரு உண்மை சம்பவத்தை அப்படி அடிப்படையாக வச்சு எடுக்க போகிறாங்க. இந்த டேரக்டர் ஏற்கனவே நிலான்னு ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. அந்த படமும் ஒரு வேறு லெவல் படமாக இருக்கும். இந்த படம் அவரோட லைனப்பில் ஒரு முக்கியமான படமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஹிந்தி படம் எல்லாமே வந்து அவர் லைனப்பில் நிறையா வச்சுருக்காரு. இந்த படம் வந்து அவருக்கான கேட்வேவை வேறு லெவலில் ஓப்பன் பண்ணி கொடுக்க போகுது. குறிப்பாக இந்த படம் ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணனால ஹிந்திலையும் வந்து மார்க்கெட் வந்து அதிகப்படுத்த நிறைய வாய்ப்பு இருக்குது. மெட்ராஸில் நடக்கிற ஸ்டோரினால எல்லாருக்கும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு 1950க்கு வந்து ஏற்ற மாதிரி இப்போ ரெடி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. இப்போ நம்ம வந்து நம்மளோட மதராசிக்கும் இதுக்கும் வந்து எந்த படம் வந்து ஜெயிக்க போகுது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். மதராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம முருகதாஸோட இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் வந்து நடிக்கிறாரு. இந்த படமும் வந்து நம்ம முருகதாஸ் கம்பேக் கொடுக்குற சிச்சுவேஷனில் இருக்கார். இந்த படத்தில் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாருன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் அமரனுக்கு அடுத்து வந்து ஒரு பெரும் வெற்றிக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதனால் அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் க்ரோத்தும் எப்படி வந்து அவருக்கு வந்து கண்டினியூ பண்ண போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த செப்டம்பரில் வந்து இந்த 2 படத்தில் எந்த படத்துக்கு நீங்கள் ஈராக இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.